சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 235 வாக்குச்சாவடிகளுக்கு NKT தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கும் தகவலை கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையோடு ஓய்வடைந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்குமாக ஏற்கனவே இத்தனை ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டு விவிபேட் இயந்திரங்கள், EVM இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்ட்ராங் ரூம் சரியாக 11 மணிக்கு திறக்கப்பட்டு தேர்தல் மேற்பார்வையாளர்களுடைய கண்காணிப்புல ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பணிகள் தமிழ்நாடு முழுவதுமே காலை 11 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. அந்த ஒரு பகுதியாக சென்னையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான ஸ்ட்ராங் ரூம் ஓபன் செய்யப்பட்டு ஒவ்வொரு வாகனமாக காவல்துறை உதவியுடன் அந்தந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில 235 மையங்கள் இருக்கிறது. 275 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இதற்காக ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பணிகளை முழுமையாக, அதாவது அவர்களது நாடுகள்ல இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகளும் எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒவ்வொரு தேர்தலின் போதுமே நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வெளிநாட்டவர், அதாவது தேர்தல் செயல்பாடுகளை பார்வையிடுவதற்காக சர்வதேச அளவிலான பார்வையாளர்கள் வருவார்கள். அந்த பகுதியில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில சுமார் 10 நாடுகளை சேர்ந்த 19 வெளிநாட்டு பார்வையாளர்கள் அந்த பணிகளை பார்த்தனர். அதனை தேர்தல் மேற்பார்வையாளர் என்னென்ன பணிகள் என்பதை ஒவ்வொன்றாக விவரித்துதான் பார்க்க முடிகிறது. முக்கியமாக இது போன்ற பணிகள் இங்கிருந்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். மாடல் பூத் என்பார்கள். அங்க வைத்து இயந்திரங்கள் உண்மையாக, அதாவது முழுமையாக இயங்குகின்றனவா, சரியான வாக்குகள் போடப்படுகின்றன என ஒரு மாடல் போலிங், அதாவது கட்சியுடைய ஏஜென்ட்டுகள் தல முன்னிலையில நடத்தி முடிக்கப்படும். நாளைய தினம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு அதாவது 0 வாக்குல இருந்து வாக்குப்பதிவுகள் தொடங்கப்படும். இதற்கான பணிகள் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கான அந்த ஸ்ட்ராங் ரூம் EVM இயந்திரங்களை எடுக்கும் பணி தற்போது தொடங்கி ஒவ்வொரு மையங்களுக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.